புதுக்கோட்டையில் மழை பெய்யவும் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழித்தோங்கவும் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை திருவப்பூர் ஸ்ரீ களரி ஐயனார் ஆலயத்தில் உலக நன்மைக்காகவும் மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழித்து ஓங்கவும் 301 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடந்தேறியது. தொடர்ந்து 15வது ஆண்டாக நடைபெறும் இந்த திருவிளக்கு பூஜையில் வேத விற்பனர்கள் வேதங்களை வாசிக்க அதனை சுமங்கலி பெண்கள் சொல்லியவாறே திருவிளக்கிற்கு குங்குமம் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்தனர். பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் இதில் கலந்து கொண்ட சுமங்கலிகளுக்கு வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி போற்றி ஆழிவிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாணி திருவே உனக்கு நமஸ்காரம். விமாக சலிலாணி தட்சத்யேகபதி ரிபதி காஜிஸ்பதி அஷ்டாபதி நவபதி பபூவிஜி சகஸ்ராஹக்ஷரா பரமேஸ்யோமன் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தஜாதகே